41வது ശ്ലോകം. ശുംഭസ്തദാദിബലവാനനുജോ നിശുംഭ തൗ ഭ്രാതരൗ തദനുഗാ നിഹതാഹദൗജ വൃത്രം തദാ ജഹി ബലം പ്രബലം ദയാർദ്രേ മത്തം വിമോഹയ തദാ ന ഭവേദ്യദാസൗ. ശുംഭൻ அதிபலவானான அந்த சும்பனோடு தம்பி நிசும்பன், இந்த 2 அசுரர்களையும் 2 சகோதரர்களையும் நீ கொன்னையே. அவளோடு கூட இருந்த எல்லா அசுரர்களையும் நீ கொன்னையே. கருணை குணம் இருக்கிறவளே, அதே மாதிரி இப்போ அகங்கார திமிர்ப்போடு கூடிட்டு துஷ்ட புத்தியா இருக்கிற இவனை மோக வலையில பெடுத்தி கொல்லணமே. 42வது ശ്ലോകം. ത്വം പാലയാദ്യ വിബുധാനസുരേണ മാതാ സന്താപിതാനദിതരാം ഭയവിഹ്വലാംശ്ച നാന്യോസ്തി കോപി ഭുവനേഷു സുരാർത്തിഹന്ത യക്ലേശജാലമഖിലം நிதஹேத் ஸ்வசக்தியா. அம்மாவே, ரொம்ப ரொம்ப பயந்து இருக்கிற, சங்கடப்பட்டு இருக்கிற அசுரர்களால துரோகிக்கப்பட்ட தேவர்களை நீ இந்த டைம்ல காப்பாத்தணுமே. சொந்தம் சக்தியால எல்லா சங்கடங்களையும் இல்லாம பண்றதுக்கு எபிலிட்டி இருக்கிற வேற ஆராக்கும் இருக்கா? தேவர்களான எங்களோடு சங்கடங்களை தீர்க்கறதுக்காயிட்டு உங்களை மாதிரி ஒரு சக்தி ஸ்வரூபிணி வேற ஆறு இருக்கா? 43வது ശ്ലോകം. വൃത്രേദയാ തവ യദി പ്രതിദാത്തദാഭി ജഹ്യേനമാശു ജനദുഃഖകരം ഗലം ച പാപാത് സമുദ്ധര ഭവാനി ശരൈ പുനാന നോ ചേത് പ്രയാസ്യതി തമോ നനു ദുഷ്ടബുദ്ധി. அதிபராசக்தியாயிருக்கிற அம்மா, நீ கருணையுள்ளவளாக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். உனக்கு அந்த விருத்திரனில கருணை தோணுறது அப்படின்னு அனக்கா ஜனங்களை முழுவன் துரோகிக்கிற அந்த அசுரனை பானங்களால கொன்னு பரிசுத்தனாயிட்டு அவனோட பாபத்திலேருந்து நீ அவனை காப்பாத்து. பவானியா இருக்கிற அம்பாளே, அப்படி இல்லைனா அந்த துஷ்ட புத்தி நரகத்துக்கு தான் போவேன். அப்ப அவங்கிட்ட நீ கருணை இருக்கு உனக்கு அப்படின்னாக்கா அவனை காப்பாத்துறதுக்கு உன்னோட பானங்களால அவனை கொன்னு அவனை புனிதனாக்கி அவனை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போ. 44வது ശ്ലോകം. தே பிராபிதாசுரவனம் விபுதாரயோ யே ஹத்வாரணே பிவிஷிகை கில பாவிதாஸ்தே த்ராதான கிம் நிரய பாதபயாத்தயார்த்ரே யக்ஷத்ரவோ வினஹி கிம் வினிஹம்சி விருத்ரம். நீ யுத்தத்துல அம்புகளை வர்ஷிச்சு அசுரர்களை புனிதமாக்கி தேவ உத்தியானத்துக்கு உயர்த்தி விடுறாய். கருணை கடலே, நீ சத்ருக்களை கூடியும் நரகத்திலேருந்து காப்பாத்துறவளாக்குமே. அப்படி இருக்கிறத இந்த விருத்ரனை நீ என்னத்தினால இது வரைக்கும் கொல்லலே? நாங்க சொல்லற வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்றாய்? 45வது ശ്ലോകം. ஜானீமஹே ரிபுரசௌ தவ சேவகோஸ்ன பிராயேண பீடயதின கில பாப புத்தி யஸ்தாவதஸ்திஹ பவேதமரான சௌகிம் த்வத்பாத பங்கஜரதான்னனு பீடயேத்வா. இந்த பாவி உன்னோட சேவகன் கிடையாது அப்படின்னு எங்களுக்கு தெரியும்.
இந்த விருத்ராசுரன் உன்னோடு சேவகன் இல்லை, எங்களை இந்த துஷ்டன் எப்பவும் துரோகிச்சுட்டே இருக்கான், உன்னோட பக்தனாக்குமானா இவன் உன்னோடு பாதத்தை பஜிக்கிற தேவர்களை துரோகிப்பனா. 46வது ஸ்லோகம். குர்ம கதம் ஜனனி பூஜனமத்யதேம்ப புஷ்பாதிகம் தவ விநிர்மிதமேவ யஸ்மாத் மந்த்ராவயம் ச சகலம் பரசக்திரூபம் தஸ்மாத் பவானி சரணே பிரணதாஸ்மநூனம். அம்மாவே, நாங்கள் இப்போ பூஜைகள் எப்படி செய்வோம்? பூக்கள் எல்லாம் உன்னோடு சொந்தமாக்குமே, அதே மாதிரி மந்திரங்களும் எல்லாம் உன்னோடு சொந்தமாக்குமே. மந்திரங்களும் நாங்களும் எல்லாம் உன்னோடு சக்தி ஸ்வரூபங்களாக்குமே. அதனால ஹே பவானி, நாங்கள் இப்போ உன்னோட பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்றோம். வேற ஒன்னுக்கும் எங்களுக்கு திராணி இல்லை. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வதும் நீதான், உன்னோட சக்தி ஸ்வரூபம் தான். நாங்களும் உன்னோட சக்தி ஸ்வரூபம் தான். அதனால இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எந்த பொருளை வச்சும் உன்னை பூஜை பண்றதுக்கு சாதிக்காது. உன்னோட பொருளையே உங்ககிட்ட தூக்கி கொடுக்க முடியுமா? அதனால நாங்கள் இதா உன் பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்றோம். 47வது ஸ்லோகம். தன்யாஸ்த ஏவ மனுஜாஹி பஜந்தி பக்த்யா பாதாம்புஜம் தவ பவாப்தி ஜலேஷு போதம் யம் யோகினோபி மனசா சததம் ஸ்மரந்தி மோட்சார்த்தினோ விகதராக விகாரமோஹ. சம்சார சமுத்திரங்கடத்துற தோணியாயிருக்கிற உன்னோடு பாதகமலத்தை பஜிக்கிற பக்தி இருக்கிற மனுஷா ரொம்ப ரொம்ப சிரேஷ்டர்கள். ராகத்வேஷங்களாயிருக்கிற விகாரங்கள் மோகங்கள் எல்லாம் இல்லாம இருக்கிற முனிகள் கூடியும் மோட்சத்துக்கு ஆயிட்டு மனசுல எப்பவும் பூஜிக்கிறது ஒன்னையாக்குமே. 48வது ஸ்லோகம். ஏ யாஜ்ஞிகா சகல வேத விதோ விநூனம் த்வாம் சம்ஸ்மரந்தி சததம் கில ஹோமகாலே ஸ்வாஹாம் து திருப்தி ஜனனீம் அமரேஸ்வராணாம் பூயஸ்வதாம் பித்ருகணஸ்ய ஜ திருப்தி ஹேதும். சகல வேதங்களும் தெரியற யாகம் செய்யறவா கூடியும் ஹோம டைம்ல ஒன்ன நினைக்கிறா. வைதிகர்கள் யஜ்ஞ சமயத்துல ஒன்ன நினைக்கிறா, உறுதியாக்கும். காரணம் அவா சொர்க்கத்துல இருக்கிற ஈஸ்வரர்களுக்கு திருப்தி கொடுக்கிற ஸ்வாஹாயையும் பிதர்களுக்கு திருப்தியை கொடுக்கிற சொதையையும் நினைக்கிறாளே. யஜ்ஞகர்த்தாக்கள் உச்சரிக்கிற ஸ்வாஹா சொதா இது ரெண்டும் பராசக்தியோட ரெண்டு பாவங்களே ஆக்கும் இண்டிகேட் பண்றது அப்படின்னு அர்த்தம். 49வது ஸ்லோகம். மேதாசி காந்திரசி சாந்திரசி பிரசித்தா புத்திஸ்த்வமேவ விசதார்த்தகரே நராணாம் சர்வம் த்வமேவ விபவம் புவனத்ரயேஸ்மின் கிருத்வா ததாசி பஜதாம் கிருபயா சதைவா. மேதையும் காந்தியும் சாந்தியும் நீயாக்கும் அப்படின்னு ஃபேமஸ் ஆக்குமே. மனுஷாளுக்கு அர்த்தபோதம் உண்டாக்குற புத்தியும் நீயாக்குமே. அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்த மோட்சார்த்த போதம் உண்டாக்குற புத்தியும் நீயாக்குமே. இந்த 3 உலகத்திலையும் வேண்டற்ற விபவங்கள் எல்லாம் உண்டாக்கி பஜிக்கிற பக்தர்களுக்கு கிருபையோடு கூடிட்டு சதா கருணை கடலாயிருக்கிறதும் நீயாக்குமே. எல்லாத்தையும் அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கறதும் நீயாக்குமே. இப்படின்னு தேவர்கள் தேவிய ஸ்துதிச்சா. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்லறார். அப்படிங்கிறதுனால வியாச உவாச்ச. 50வது ஸ்லோகம்.
एवं स्तुता सुरैर्देवी प्रत्यक्षा सा भवत्तदा चारुरूपधरा तन्वे സർവാഭരണഭൂഷിതാ. இப்படி സ്തുതിച്ച ദേവர்களுக்கு அந்த தேவி സർവാഭരണ വിഭൂഷിതയായിട്ട് അഴകിയായിട്ട് ഒരു കന്യകയോട് രൂപത്തിലെ പ്രത്യക്ഷമാണ്. 51ാவது ശ്ലോകം. പാശാങ്കുശവരാഭീതിലസദ്ബാഹുചതുഷ്ടയാ ரணத்கிங்கிணிகாஜாலரசனாபத்தசத்கடே. பாஷம், அங்குஷம், வரம், அபயம் இப்படி இருக்கிற ஜொலிக்கிற 4 திருக்கைகள், கிளுங்கற கிங்கிணீஜாலம் ரொம்பின ஒட்டியானம் போட்டுண்ட இடுப்பு. 52வது ஸ்லோகம். களகண்டேரவா காந்தா கொணக்கங்கணநூபுரா சந்திரகண்ட சமாபத்த ரத்னமௌலி விராஜிதா. குயில் நாதம் மாதிரி இனிமையான நாதம், அழகா இருக்கிற ரூபம், நாதத்தை சத்தத்தை உண்டாக்குற கைவளகளும் காலில் இருக்கிற கொலுசும், அதே மாதிரி சந்திரன மாதிரி அந்த சந்திரனோடு சின்ன ஒரு அம்சத்தை கிரீடத்துல அணிஞ்சுண்டு ரத்னகாந்தி ஜொலிக்கிற கிரீடத்தோடு கூடி இருக்கிற தேவி. சந்திரக்கலை இருக்கு தேவியோட கிரீடத்துல. 53வது ஸ்லோகம். மந்தஸ்மிதாரவிந்தாஸ்யா நேத்ரத்ரய விபூஷிதா பாரிஜாத பிரசூனாச்ச நீலவர்ண சமப்ரபா. புன்னகை நன்னா பிரகடனப்படுற அந்த முகம் தாமரப்பூ மாதிரி விடர்ந்து நிற்கிறது. அக்னி, சூரியன், சந்திரன் இப்படி இருக்கிற 3 கண்கள் பாரிஜாத பூ மாதிரி நீல கலர்ல நிர்மலமான கலர் இருக்கிற தேவி. 54வது ஸ்லோகம். ரக்தாம்பர பரிதானா ரக்தசந்தன சர்ச்சிதா பிரசாத சுமுகி தேவி கருணாரச சாகரா. அழகா ñொறிஞ்சு உடுத்தின்னு இருக்கிற மடிப்பு, நன்னா அழகா கொசுவம் வச்சு உடுத்தின்னு இருக்கிற சிகப்பு கலர் பட்டு, திருவுடலில பூசின்னு இருக்கிற ரத்த சந்தனம், பிரசன்னமான முகம், சமுத்திரத்துக்கு துல்லியமாயிருக்கிற அலையடிக்கிற கருணை ரசம் இருக்கிற அம்பாளுக்கும் அந்த தேவர்களுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டா. 55வது ஸ்லோகம். சர்வஸ்ருங்கார வேஷாட்யா சர்வத்வைதாரணி பர சர்வஜ்ஞா சர்வகர்த்ரீஜ சர்வாதிஷ்டான ரூபிணி. சர்வஸ்ருங்கார வேஷப்பிரௌடி, எல்லா விதமான சிருங்கார பாவங்களையும் பிரகடனப்படுத்துற வேஷத்தோடு கூடின தேவி. துவைத பாவமாயிருக்கிற இந்த பிரபஞ்சத்தோடு சிருஷ்டி ஸ்வரூபிணியாயிருக்கிற, பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பறையாயிருக்கிற, சர்வ விஷயங்களும் தெரிஞ்ச சர்வஜையாயிருக்கிற, எல்லாத்துக்கும் காரணமாயிருக்கிற, சர்வ அதிஷ்டான ஸ்வரூபிணியாயிருக்கிற ஆதிபராசக்தியாக்கும் தேவர்களோடு முன்னால பிரத்யட்சமானா. 56வது ஸ்லோகம். சர்வ வேதாந்த சம்சித்தா சச்சித் ஆனந்தரூபிணி சச்சிதானந்தரூபிணி பிரணேமுஸ்தாம் சமாலோக்கிய சுராதேவீம் புரஸ்திதாம். சர்வ வேதாந்த பொருளும் சச்சித் ஆனந்த ரூபிணியுமான தேவியை பார்த்துட்டு முன்னால கண்டுட்டு எல்லா தேவர்களும் நமஸ்காரம் பண்ணினா. 57வது ஸ்லோகம்.
தேவி தேவர்கள்கிட்ட உங்களுக்கு என்னவாக்கும் நான் செய்யணும் அப்படின்னு கேட்கறதாக்கும் 57வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். அதுக்கு என்னவாக்கும் பதில் சொல்லறா அப்படிங்கிறதாக்கும் 2வது லைன். 57வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன். தானாஹ பிரணதானந்தா கிம்வ காரியம் புவந்து மாம். நமஸ்காரம் பண்ற அந்த தேவர்களில ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான தேவி அவாகிட்ட கேட்டா உங்களுக்கு என்னவாக்கும் வேணும். அதுக்கு தேவர்கள் சொன்னா தேவா ஊஜுஹு மோஹயைனம் ரிபும் ரித்ரம் தேவானாமதி துக்கதம். தேவர்களுக்கெல்லாம் தீராத்த துக்கம் வருத்தி வைக்கிற அந்த விருத்ராசுரனை அதிபராசக்தியான தேவி மோகவலையில வீழ்த்தனமே, தேவியோடு மாயாவலையில சிக்க வைக்கணுமே அப்படின்னு தேவர்கள் பிரார்த்திச்சா. 58வது ஸ்லோகம். யதா விஸ்வசதே தேவாம்ஸ்ததா குரு விமோகிதம் ஆயுதே ஜபலம் தேஹி ஹத ஸ்யாத்யேன வாவ்ரிபு. தேவர்களில அவனுக்கு நம்பிக்கை வரா மாதிரி அவனை மோக வலையில விழுத்தனம். வஜ்ராயுதத்துக்கு சத்ருவை நிகிரகிக்கிறதுக்கான சக்தியை கொடுக்கறதும் நீங்கள் தான். அதனால அந்த வஜ்ராயுதத்துக்கு சத்ருவை நிகிரகிக்கிறதுக்கான சக்தியையும் நீங்கள் கொடுக்கணும் இப்படின்னு தேவர்கள் பிரார்த்திச்சா தேவி கிட்ட. அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத வியாச பகவான் சொல்றார். வியாச உவாச்ச. 59வது ஸ்லோகம். ததேத்யுக்த்வா ததா இதி உக்த்வா பகவதே தத்ர ஏவ அந்தரதீயதா. ததேத்யுக்த்வா பகவதே தத்ரைவாந்தரதீயதா ஸ்வானி ஸ்வானி நிகேதானே ஜக்முர்தேவா முதான்விதா. அப்படியே சம்பவிக்கட்டும் அப்படின்னு அனுகிரகம் கொடுத்துட்டு தேவி அங்கேருந்து அந்தர்தானம் பண்ணினா. அப்பிரத்யட்சமான குஷியான தேவர்கள் அவாவாளோட ஸ்தானங்களுக்கு போகவும் செஞ்சா. இப்படி சொல்லிட்டு ஷஷ்ட ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயம் முடிவடைகிறது.